இப்ப டாக் ஆஃப் இன்டர்நெட் என்ன அப்படின்னு கேட்டா கம்ருதீனுக்கு ரெட் கார்டு உண்டா இல்லையா அப்படின்றதுதான். நேத்து பண்ண காரியங்கள்லாம் பாக்குறப்போ ஒருவேளை விஜய் சேதுபதி மட்டும் இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா பிக் பாஸுக்கே நம்ம ஆளுங்க ரெட் கார்டு கொடுத்து அடுத்த சீசன்லாம் ஓடுமான்ற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு எல்லையை மீறி பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மணி 11:20. இப்போ கூட கண்ணா பின்னாடி வாய்க்கு வரதெல்லாம் பேசிட்டு இருக்காரு மிஸ்டர் கம்ருதீன். நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. சோ இந்த வீடியோ ஃபன்னா போகுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா நேத்து எபிசோட்ல இந்த பாரு அண்ட் கம்ருதீன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கோ கண்டஸ்டன்ட்டை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அப்படியே ஃபன்னான டாக்கா ஸ்டார்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்க வாயாலே ஒரு சில வார்த்தைகளை வர வச்சு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி மட்டுமே தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை கார்ல இருந்து வெளியே தள்ளியிருக்காங்க. கேட்டா நேத்து இப்படிதானே நீங்களும் ஆனீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. சோ 99% ரெட் கார்டு கன்ஃபார்ம். அப்படியும் கொடுக்கல அப்படின்னா விஜய் டிவி பிக் பாஸ் எல்லாம் விட்டுருவாங்க. விஜய் சேதுபதி சார் உங்களை தான் போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. சோ அவங்களே கொடுக்கல அப்படினாலும் நீங்களே கொடுத்துறது உங்களுக்கு நல்லது. சோ பார்த்து பண்ணி பொழைச்சுக்கோங்க. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பாருவும் கமருவும் சேர்ந்து பழைய மேட்டர்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாரு என்ன சொல்றாங்க, பேசாம அடுத்த வாரம் நான் பொட்டி எடுத்துட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாரமே நான் இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம தலைவர் அப்படிலாம் சொல்லாத நீ எல்லாம் இருப்ப அப்படிங்கிறாரு. அதுக்கு அம்மனி இதுக்கப்புறம் வர்ற எல்லா கேமும் நல்லா ஆடணும்டா. ஆனாடா கேம்னு வந்துட்டா மட்டும் எனக்குள்ள இருக்கிற அந்த அக்ரஷன் வெளியே வருதுடா அப்படின்னு சொல்ல நம்பாலினா பிளான் போடுறாரு தெரியுமா? அடுத்து வரப்போற கேம் எதுவா இருந்தாலும் சரி நீ நானு வினோத் திவ்யா 4 பேரும் டீம் சேர்ந்து அவங்க எல்லாரையும் வச்சு செய்யணும், புரியுதா அப்படின்னு இதுங்க ரெண்டு பிளான் பண்றது மட்டும் இல்லாம கூட வினோத்தையும் திவ்யாவையும் சேர்த்துக்குதுங்க. வினோத்தே ஏதோ கொஞ்சம் நஞ்ச பேர் வாங்கி வச்சிருக்க ஐயா, உன் நண்பனோட சேர்ந்துக்கிட்டே நீயும் இந்த டாக்ஸிக் கேம் எல்லாம் வச்சுக்க, உனக்கும் ஒரு பேரை வாங்கி கொடுத்துருவான் உன் நண்பன், பார்த்து பொழைச்சுக்கப்பா. என்ன சேர்க்காத. அப்புறம் திவ்யா உங்களுக்கு தெரிந்ததுதான் உங்க பழைய கோஸ்டார் பத்தி. அது மட்டும் இல்லாம இப்ப கூட இன்னொரு சக்தியும் இருக்கு. பாரு இதுல ஒன்னு இருந்தாவே பயங்கர டாக்ஸிக்கா இருக்கும். ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா விஷத்தை கொப்பளிச்சு துப்பும். சோ பார்த்து பொழைச்சுங்க. இப்ப சாண்ட்ரா விக்ரம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாரு இருக்காளே பிரஜன் வெளியில இருக்கிறப்பவே அவளுக்கு பிடிக்குமா அவரை. அவன் என் காது படவே என்னன்னா தெரியுமா சொல்லியிருக்கா, பிரஜனோட பாடி செம்மையா இருக்கும், அவரும் செம்மையா இருப்பாரு, ஆனா என்ன பண்றது கல்யாணம் ஆயிடுச்சே அப்படிலாம் என் காதுல கேட்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட பிரஜனுக்கு அன்கம்ஃபர்டபிளா கண்டிப்பா இருந்திருக்கும். பட் இவ இப்படிதான் அப்படின்றது எங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு மட்டும் இல்ல வெளியில இருந்து பாக்குற எங்களுக்குமே நல்லா தெரியுது. இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் என்னைக்கு இதுங்க ரெண்டுத்தையும் ஜெயில சேர்த்து போட்டாங்களோ அன்னையில இருந்து ஆரம்பிச்சு தோ இப்ப கார் டாஸ்க் போயிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுது. சாதாரணமாவே இவங்க 1008 விஷயம் பண்ணுவாங்க. இப்ப இந்த கார் டாஸ்க்னு கொடுத்து எல்லாரும் அதுக்குள்ளேயே டம்ப் பண்ணி உட்காரணும் அப்படின்னு உடனே இதுதான் சான்ஸ். நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துக்கலாம். அப்படின்னு பிளான போட்டு பேக் சீட்ல இந்த பக்கம் சாண்ட்ரா அந்த பக்கம் விக்ரம் ரெண்டு பேருக்கும் நடுவுல இவங்க ரெண்டு பேரும் உள்ள பெருசா எதுவும் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. அதையும் சபரி மறைச்சிருவாரு. சோ மூஞ்சி மட்டும் தான் தெரியும். என்னது நகா வீட்டுக்குள்ள வந்து நான் அசிங்க பண்ணி நிக்கிறீங்க. நான் என்னடா பண்ணேன்? A few minutes later. என்னாச்சு? இனிமே எல்லாம் நைட் ஒன்னு கூட போறானுங்க. இப்போ இந்த பாருவும் கம்ருதீனும் சேர்ந்துட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க வினோத்தை வச்சு. அது என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள யார் ரியலா இருக்காங்க யார் ஃபேக்கா இருக்காங்க நீ சொல்லு அப்படின்னு வினோத்தை கேட்க அவரும் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்றது அப்புறம் பாப்போம். ஆனா இது எதுக்காக அவங்க பண்றாங்கன்னு தெரியுதா? நம்ம ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லிருப்போம்ல, அம்மனி எல்லாத்தையுமே எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்காகவே வினோத்தை சொல்ல வச்சு நமக்கு அவங்க எல்லாம் ஃபேக்னு புரிய வைக்கிறாங்களாமா. இதுக்கு கம்ருதீன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே அப்படின்னு ஒத்து ஊதிட்டு இருக்காரு. இப்ப வினோத் யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ரியல்னு சொல்றாரு, யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஃபேக்னு சொல்றாரு அப்படிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவை இப்போதைக்கு முடிக்க முடியாது. வேணும்னா அவர் சொன்ன காரணத்தெல்லாம் பெருசா எடுக்காம யாருக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தாருன்னு மட்டும் சொல்றேன். சபரி 50% ஃபேக் ஆனா நல்லவன், சுபிக்ஷா 70% ரியல் மத்தவங்க பேச்ச கேக்குது, விக்ரம் 50% ஃபேக் அப்படின்னு சொல்ல அடிச்சுக்கடா அதேதான் நான் நினைச்சது அப்படியே சொல்றான் பார் செல்லண்டா இவன் அப்படின்னு குதிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க மைண்டுக்குள்ள ஒரு சிலர் ஃபேக்னு சொல்லி வினோத் வாயால வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வர்றப்ப மட்டும் அக்கா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஓவரா குதிச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அரோரா 50% ஃபேக்னு சொல்றாரு, அதுக்கும் அதே ரியாக்ஷன் தான். சமோட அப்படி சொல்றான்டா ஹைஃபை அப்படின்னு. அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணுடா. சபாஸ்.
மாப்பிள்ளை சொல்ற சர்தாண்டா. இப்ப பாரு கிட்ட வந்துச்சா நம்ம மச்சான் நம்ம ஃபேக்லாம் இல்லன்னு சொல்றான் அப்படின்னு பாத்துட்டு இருந்துச்சா நீ 50% ஃபேக் தான் அப்படின்ட்டாரு. அக்காக்கு மூஞ்சி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த 50% ஆனா இப்ப 30% தான் ஃபேக், 70% ரியல் தான் அப்படின்னு ஆறுதல் பரிசு கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இந்த பீஸை தூக்கி கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக ஆனா வினோத் நீ 100% ரியல்ரா எனக்கு தெரியும் அப்படின்னு ஆள் சேர்க்குது பயபுள்ள. ஒன்னு இந்த பக்கம் இரு இல்ல அந்த பக்கம் இரு. உன்ன மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ரெண்டாம் கட்டனால ஓ வீட்டு கூட பிரச்சனை இருக்காதுக்காத. இப்ப டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் 7 இது என்னன்னா குவிஸ் காம்படிஷன் மாதிரி. லாட்ல இருந்து ஒரு சீட்டை எடுத்து அதுல கேக்குற கேள்விக்கு யாராவது ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி பதில் சொல்லணும். அப்படி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் கையிலும் செட் ஆஃப் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ ஒவ்வொன்றும் தப்பா சொல்ல ஒவ்வொரு காயினா கொடுத்துடணும். இது ஒரு சுமார் கேம் தான் வச்சுக்கோங்களேன். இத பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. ஏன்னா பேச வேண்டியது நிறைய பின்னாடி இருக்கு. அதனால இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தள்ளி விட்டு முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு அங்க பேசுவோம் நிறைய. இதுல மொத்தம் 2 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கமரு ஜெயிச்சிட்டாரு அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அரோரா. அதுல ஒரு கேள்வி வந்துச்சு, உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்க கமரு சுவிட்சர்லாண்டுனாரு, பாரு நியூசிலாண்டுனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரி பேரை சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்புறம் வினோத்துக்கு கேள்வி வந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உலகத்திலேயே ஹாப்பியான கண்ட்ரி தாய்லாண்டா. இத கேட்ட உடனே நம்ம பிக் பாஸே ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா வேற லெவல் திங்கிங் பா. எந்த அளவுக்கு தலைவர் யோசிச்சிருந்தான்னா அந்த கண்ட்ரி மைண்டுக்கு வந்திருக்கும். அது எல்லாரும் அமையாதுரா. ஆனா அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொன்னாரு. அவர் போறப்ப எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்ததை பார்த்திருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி போல இருக்கு இதுன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்களை பார்த்திருப்பாரு. அதையும் மைண்ட்ல வச்சு சொல்லிருப்பாரு போல இருக்கு. இததான் திவ்யாவும் சொன்னாங்க. அவரு ஹாப்பியா இருந்த கண்ட்ரி போல இருக்குது, அதனாலதான் தாய்லாந்துன்னு சொல்றாருன்னு. இதை நான் குறைஞ்சது 10 தடவையாவது ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். வேணா நீங்களும் பாருங்களேன். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு எது சார்? தாய்லாந்து. ஒரு நிமிஷம் இருங்க, சிரிச்சு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. அந்த ஊர்ல நிறைய கோயில் இருக்கும், அதை மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சமாளிக்குது பயபுள்ள. ஃபைனலி அரோரா கரெக்டா சொல்லிட்டாங்க, பின்லாந்து தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. இன்று ஒரு தகவல்னு உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? எதுக்காக தெரியுமா பின்லாந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. அங்க கவர்மெண்ட் ரொம்ப ப்ராப்பரா நடக்கும், ஊழல் மோஸ்டா இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மி லெவல்ல தான் இருக்கும். கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா மக்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உலகத்திலேயே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்த கண்ட்ரி தான். அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியோட வியூ, ஒரு சில ஸ்பாட் எல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ மனநிறைவா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு பின்லாந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றதுக்கு. அண்ட் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 8 வருஷம். அதாவது 2018ல ஆரம்பிச்சு இப்ப முடிஞ்ச 2025 வரைக்கும் இந்த கண்ட்ரியை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் வரல. பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போலாமாண்ணா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இப்போ டிக்கெட் டு ஃபினாலேவோட ஃபைனல் ரவுண்ட். அந்த டாஸ்க் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சீசன் 1லயே பார்த்திருப்பீங்க. எஸ், கார் டாஸ்க். இதுல ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு 1 பாயிண்ட், ரெண்டாவது வர்றவங்களுக்கு 2 பாயிண்ட், இப்படியே போய் 7ஆவதா வர்றவங்களுக்கு 7 + 1 பாயிண்ட், 8ஆவதா வர்றவங்களுக்கு 8 + 2 பாயிண்ட், அண்ட் லாஸ்டா 9ஆ வர்றவங்களுக்கு 9 + 3 பாயிண்ட். ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருமே காருக்குள்ளேயே உட்காரணும். யாரு அதை விட்டு வெளியே வராங்களோ அவங்க அவுட். அதாவது கால் தரையில படவே கூடாது. உள்ள போப்பா, ஏறுங்க சீக்கிரம். நீங்களே இறங்க. இப்ப ஸ்டார்டிங்ல ஃபன்னா ஸ்டார்ட் ஆனது எப்படி பிரச்சனையா திரும்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் என்ன சொன்னாரு, அது எப்படிரா எங்க போனாலும் நீங்க மட்டும் ஒன்னா போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும் கவுண்டர் பதில் சொல்ல, பாரு என்ன சொன்னாங்க, நேத்து எங்களை போட்டு எப்படி அழுத்துனீங்க, இப்ப நாங்க ரொமான்ஸ் பண்ணா உங்களுக்கு என்ன, இதை நாங்க யூஸ் பண்றோம்னு கூட நீ வச்சுக்கோ அப்படின்னு இங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட வந்துச்சு. சோ கமரு என்ன சொன்னாரு, பழைய பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா பிளான் போட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை மாத்தி ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா காமருதீன் அப்படின்னு ஒரு பேரை வச்சாங்க. இப்ப ஆரம்பிச்சது யாரு, சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு. இந்த காமருதீன் அதுக்கு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி காமருதீன் இவங்க பேர் வச்சாங்க. அப்படி இவங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த பீஸ் அப்படி சொல்லிருக்க கூடாது தானே. ஆனா சாண்ட்ரா பண்ணது ஒரு விஷயத்துல ரொம்ப தப்புப்பா. காமருதீன் அப்படின்ற பேரை நம்ம எல்லாம் சேர்ந்து தானே வச்சோம், அதை போய் உள்ள சொல்லிட்டாங்க பாருங்களேன். அவரும் சாண்ட்ரா தான் வச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது நம்ம எல்லாம் சேர்ந்து தானே வச்சோம். நீங்க மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிட்டா எப்படி நியாயமா இது? எப்படி மச்சான் சொல்ல முடியும், எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே, இது ஏன் ஜோக்கு? சரி, எதுக்கு காமருதீன் பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நீ நிறைய காமம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னாங்க. பாத்தியாடா அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியே வருதுன்னு அப்படின்னு பாருவோம். ஆமா அவங்க மனசுக்குள்ள காமம் இருக்கு போல இருக்கு அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, அவ்வளவு காமம் இருந்தா டோரை திறந்துட்டு வெளியே போக வேண்டியது தானே அப்படின்னு வேற சொல்றாரு. அதுக்கப்புறம் பாரு கடுப்பாயி, வாய் இருக்குன்னு என்னென்னவோ பேசுறீங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்ல, அப்படிதான் பேசுவேன் அப்படின்னாங்களா. ஓகே ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அவங்களும் சேர்ந்துட்டு சொல்ல, ஓகே பொறுக்கி பாரு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு பேரை வச்சாங்க. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம்
இத வரவேறுங்க. பட் நான் என்ன சொல்றேன், எதை வச்சு என்ன காமருதீன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரூஃபோட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களும் பெருசா உள்ள இருந்து பாத்துக்க முடியாதுல, நம்ம தானே பார்த்தோம். விடுங்க, அது குறும்படமா நம்ம போட்டு கூட காட்டலாம். ஏன்னா 1-2 இருக்கு, 1-2 தவிர்த்து எல்லாமே காமமால இருக்கு. இவங்க 2 பண்ணதை வச்சு மட்டுமே ஒரு 3 மணி நேரம் ஷோவே ஓட்டலாம். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணதை சொன்னா கோவம் வர வருது இவருக்கு. இவர் ஏற்கனவே தெரிஞ்ச ஆதிரி ஆகட்டும், திவ்யாவாகட்டும், எல்லாருமே இவரை பத்தி ஓரளவுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஆனா பிரதீபா அவர்களே, நல்ல வேலை, உங்க வாழ்க்கை சேவாச்சு. கரெக்டான டெசிஷன் எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பிரஜனை இழுத்து வேற ஒண்ணு சொல்ல வந்தாரு. ஆனா டக்குன்னு மாத்தி பிரஜனை வெளியே போயிட்டார்ல, அவங்கள்ட்ட புலம்பிட்டு இருந்தாங்க எங்க 2 பேரையும் பத்தி, மடியில படுத்திருக்காங்க அது இதுன்னு சொல்லி. அதுலயே தெரியுது இவங்க கேரக்டர் எப்படின்னு. அப்படின்னு துப்புனாரு. அதுக்கு சாண்ட்ராவும் என்னோட கேரக்டர் என்னன்னு ஊருக்கே தெரியும், ஆனா உன் கேரக்டர் தான் மோசமான கேரக்டர், எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஆமா உங்க கேரக்டர் பாக்குறப்போ காரி துப்பணும் போல தோணுது அப்படின்ட்டாரு. துப்பணுமா? துப்புடா துப்பு. ஆமா உங்க மூஞ்சில தான் துப்பணும் போல இருக்கு அப்படின்றாரு. வாடி போடிங்கிறாரு, செருப்பு பிஞ்சிருன்றாரு. 2 குழந்தைய பெத்துட்டு இவங்க பேசுறாங்க பாரு அப்படின்றாரு. மூஞ்ச பாரு, இவ பெரிய இவ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலேயே துப்புறாரு. டிராமா போட்டு ஊரை ஏமாத்துற நாய்ங்கிறாரு. சோ எதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இறங்கி பேசியிருக்காரு. உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன்? அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறதா. பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொன்னீங்க. சரி ஓகே, இவருக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கறோம். ஆனா இந்த இடத்துக்கிட்ட உண்மையிலேயே நான் ஆண்டவர் ரொம்ப மிஸ் பண்றேன். பாப்போம் அவரை மிஸ் பண்ணாத அளவுக்கு விஜய் சேதுபதி பண்றாரா இல்லையான்னு. இவர் பேசினதுக்கு எல்லாருமே அகைன்ஸ்டா பேசினாங்க. பேசுறனா பேசு, அதை விட்டு வார்த்தை எல்லாம் விடாத அப்படின்னு. அதுக்கு இவருக்கு சப்போர்ட்டா பாரு வந்து அவங்க பேசினதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள காமருதீன் அப்படின்னு பேசினது தப்புன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்டஸ்டன்ட்ட புள்ளி பண்ணிருக்கீங்க. அடைமொழி வச்சு ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிட்டுருக்கீங்க. இதெல்லாம் மட்டும் சரியா? இந்த 2 பேருமே வாழ தகுதி இல்லாதவங்க. ஒருத்தரை மட்டும் அழிச்சா அது சுயநலம், 2 பேருமே அழிச்சா அது பொதுநலம். சரி, இத்தனை பேர் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இவர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது கேக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் கேட்கல. மேலோட்டமா தான் வினோத் சொன்னாரு. ஆனா வாய்ஸ் ரைஸ் பண்ணி 2 பேரையும் ஸ்டாப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா சபரி தான். அப்பயாவது அடங்குச்சுங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கமரு என்ன சொன்னாரு, லூஸ் எல்லாம் என் வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க, என்ன பார்த்து எப்படி இவ காமருதின்னு சொல்லலாம், என்ன பெத்த தாயா இவ, செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பண்ணி தானே குழந்தை பெத்தீங்க அப்படிங்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கெல்லாம் சத்தியமா கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் கோவம் வந்தா என்ன வேணா பேசலாமா? வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி மட்டும் பேசணும். பிரஜனை பத்தி பேசினாரு, ஓகே, அவர் வீட்டுக்குள்ள இருந்த ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஆனா எப்படி 2 குழந்தைய பெற்றிருக்காங்க, காமத்தை வச்சுதான் குழந்தைய பெத்தாங்க இப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாம். இது அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா என்ன நினைக்கும்? இது எப்பவுமே ஒரு ரெக்கார்ட் தானே. வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் பாக்குறப்போ முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. சாண்ட்ராவை விடுங்க, அந்த குழந்தைங்களை யோசிக்கணும்ல. ஆமா நான் அயோக்கியன் தான், அப்படியே இருந்துட்டு போறேன். இப்ப திவ்யா என்ன சொன்னாங்க, சாண்ட்ரா கரெக்டோ கம்ரு கரெக்டோ சொல்ல, ஒரு டாஸ்க்ல இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளேயே பாரு உள்ள பூந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், வாயை மூடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எதுக்கு? கம்ரு கிட்ட இவங்க அட்வைஸ் பண்ணதுக்கு. அப்ப அவர் தானே பேசியிருக்கணும். அங்க இருந்து கம்பு சுத்திட்டு இந்த அம்மாவும் வருது. சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த கமருதீன் மட்டும் இல்ல, பாருக்கும் சேர்த்து 2 ரெட் கார்டு கொடுத்து மொத்தமா வெளியே அமிச்சிருங்க. உங்களுக்கு டிஆர்பியும் எகரும், ஷோ கொஞ்சமாவது டீசென்ட்டா போகும். இனியாவது இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகரை, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம். இப்ப விக்ரம் சொல்றாரு, டேய் கொஞ்சமாவும் நகர்றா, என்னால சுத்தமா முடியலடா அப்படின்னாரா. இது கமருவை பார்த்து கேட்ட கேள்வி. அவர் தானே பதில் சொல்லணும். ஆனா அங்க இருந்து வாயை தூக்கின்னு வந்துட்டாங்க இந்த பாரு. டேய் அவனுக்கு உட்காரணும்ல, அவனுக்கு வலிக்காதா அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இதுங்க 2 பேரையும் பார்க்க கடுப்பாகுதுப்பா, எரிச்சலா வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். இவங்களோட போர்ஷன்லாம் விட்டுட்டு பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நிறைய பேர் ஷோ பாக்குறது கிடையாது. நம்ம சொல்றத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுனால மட்டும் தான் இதுங்களோட போர்ஷன்லாம் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபைனலி இந்த சண்டைக்கு ஒரே ஒரு பாஸை விட்டு வேற மேட்டர் பாப்போமா? தயவு செய்து போயிடலாம். இப்ப திவ்யா முன்னாடில இருந்து பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி பின்னாடி போயிட்டாங்க. அப்புறம் விக்ரம் கண்ணே கலைமானி பாட்டு பாடிட்டு இருந்தாரா, அதுக்கு கோரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் சிரிச்சிட்டு அதை பாடினாங்களா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்குது பார், காஞ்சூரிங் சாண்ட்ரா அப்படின்னு மறுபடியும் சாண்ட்ராவை புடிச்சு நோன்றாரு கமருதீன். அதுக்கு இவங்களும் என் பேரை சொன்னா கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நீ மட்டும் என்ன காமருதீன் எதுக்கு சொன்ன? பாத்திருக்க
சொன்ன? என்ன பார்த்த? சரி, காதலிக்கும் ஒரு பெண்ணை நான் உம்மா கொடுக்கறனே கூட வச்சுக்கோ, அது ஏன் இஷ்டம். அது எப்படி நீ சொல்லலாம்? அதை இங்க பண்ணக்கூடாது. அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் பேரை நீ யூஸ் பண்ணிட்டல, நான் சொல்லுவேன் தான். இந்த வாரம் பூரா வச்சு செய்யறேன் பார் அப்படின்றாரு. எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. சோ இதெல்லாம் ப்ரீ பிளான் அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆரம்பத்திலேயே பேசி வச்சிருந்தாங்கல்ல, நம்மள செஞ்சவங்க எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது டீசென்ட்டா போயிருந்தா கூட பரவாயில்ல, கேமை தாண்டி வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்டையும் தாண்டி பர்சனலையும் தாண்டி ஃபேமிலியும் தாண்டி போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல வினோத் ஒரு பாட்டு பாடினாரு, மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மூலியமா அட்வைஸ் சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள இதெல்லாம் வேண்டாம், குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்லாம் ஆட் பண்ணி. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பின்னாடில இருந்து பாரு மறுபடியும் ஸ்கேம்ட்ரா, எல்லாரையும் நோன்றா இப்படி எல்லாம் பாடினாங்களா, அதுக்கும் வினோத் தாளம் போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்போ அது பாடுறதுக்கு நீ தாளம் போட்டு சப்போர்ட் பண்றியே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் சொல்ல மாட்டேன், ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சே. பட் அந்த இடத்துக்கிட்ட சபரி தான் சொன்னாரு, தயவு செய்து தாளம் போடாத, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. ஆனா ஒரு நோட் பண்ணி பாத்தீங்களா, இந்த மனுஷனோட கிராஃப் ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் அப்ப நோக்கி போயிட்டு இருக்குல்ல. அந்த ஆள் நடிக்கிறானோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனா எந்த இடத்திட்ட யாரை ஸ்டாப் பண்ணுமோ அதை ட்ரை பண்றாரு இந்த ஆளு. உண்மையிலேயே அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் சபரி அவர்களே. Your presence of mind in the intelligence, I appreciate that. இந்த கம்ருதீன் அப்பவும் ஸ்டாப் பண்ணாம மறுபடியும் பிரஜன் இவங்கள லவ் பண்ணாங்க, வெளியே அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு புடிச்சு நோண்ட, என் புருஷனை பத்தி பேசினா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னாங்க. அப்ப நீ மட்டும் எதுக்கடி என்ன பத்தி பேசின, உனக்கு செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு இவங்களும் சொன்னாங்க. அப்ப மறுபடியும் பாரு உள்ள பூந்து, உன்னை நம்பி ஒரு விஷயம் சொன்னேன், அதை இத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருக்க பாத்தியா, அப்ப நீ யாருன்னு தெரியுது அப்படின்றாங்க. அம்மா இப்ப இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கே இப்படி சொல்றீங்களே, இதே தான் நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பொழப்பா வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை என்ன சொல்றது? இப்ப பேசினதுக்கே என்ன ரியாக்ஷன் வரப்போகுது சனிக்கிழமைன்னு தெரியல. முருகேசா, இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல கலக்குன்னு கலக்கிரணும். தீர்ப்பை கெட்டு கோர்ட்டு ஜட்ஜி என்ன கூப்பிடாரு பாரு. அடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு, 2 பெண் குழந்தைய பெற்றிருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எதுக்கு இப்ப என் குழந்தைய இழுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு மாத்தனாரு பாருங்க, இருப்பாரு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, எப்படி பிடிக்கிறேன் பாரு. இப்போ உனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு அப்படின்னா பாருவா அவங்க அம்மாக்கு குழந்தை தானே, அவங்களுக்கு இருக்காதா அப்படின்றாரு. ஐயா அதுங்க 2 சின்ன குழந்தைங்க, அதோட இந்த அம்மா பண்ற விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சு பேசுறதே பெரிய தப்பு. அந்த குழந்தைங்களுக்கு இத பத்தி என்ன தெரியும்? அப்படி இருக்கிறப்போ அதுங்களை உள்ள இழுத்துட்டு வந்ததுக்கே எதை வச்சு இந்த ஆளை அடிக்கணும் அப்படின்றது தெரியல. வெரி சாரி, நிஜமா எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது. தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, நினைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இவர் அந்த குழந்தைங்களை பத்தி என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றது தெரியும். எஸ்பெஷலி நீங்களும் 2 பொன் குழந்தைய பெற்றிருக்கீங்க, நீங்க பேசினதெல்லாம் கர்மா, உங்களுக்கு எப்படி திரும்ப போது பாருங்க அப்படின்னு சொல்லி எதெல்லாம் வச்சு மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுச்சு. அதெல்லாம் கேட்கிறப்பவும் பாக்குறப்பவும் இந்த மனுஷனை பார்க்க அருவருப்பா இருந்துச்சு. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச செருப்பால் அடிக்கிறவன ஆக்கலாம். கோவம் வந்தா கண்ணு முன்னு தெரியாம குழந்தைங்கன்னு கூட பார்க்காம என்ன வேணா பேசலாமா? பாருங்களேன், இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி வந்து அக்கா என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல ஏதோ பேசிட்டேன், நீங்க காம்ருதீன் சொன்னது என்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு மூஞ்ச பரிதாபமா வச்சுட்டு கேட்பாரு. ஆனா இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு எல்லாம் பிஆர் பண்ணி காசுக்காக சப்போர்ட் பண்ணி தயவு செய்து அடுத்து வர ஜெனரேஷனுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆக்கிராதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நிஜமாவே நான் இவ்வளவு கேவலமாவோட இருந்தேன். நீ அதுக்கும் மேல. இப்ப விக்ரம் என்ன சொன்னாரு, எனக்கு கால் மறுத்து போச்சு, நான் இறங்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சனா இறங்கி ஒரு பாயிண்டோட வெளியே போயிட்டார். இப்போ சாண்ட்ரா ஏதோ அழுத்திருக்காங்க போல இருக்கு உள்ள, இங்க இருந்து வியூ கிடைக்கல, அப்படி அழுத்துனாங்கன்னே கூட வச்சுப்போம். என்ன அழுத்துறியா, இரு இவரை தள்ளி விட்டுருவோம் வாடா அப்படின்னு இதுங்க 2 பிளான் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லி கதவை திறந்து சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. அவங்க எப்படி விழுந்தாங்கன்றத நீங்களே பாருங்களேன். பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. சோ விழுந்த உடனே ஃபிட்ஸ் மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு. அப்பவே இவங்க 2 பேரும் கீழே இறங்காம கீழே விழுந்ததுக்கு இப்படி நடிக்கிறாங்க பார், ஓவர் சீன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து இத பாரு சீன் போடுறாங்க பயங்கரமா. பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நரகத்துல வைதர்ணி நதி கரையில அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. நான் என்ன சொல்றேன், இந்த பீசுங்களை வெளியே அனுப்புறதுக்கு இப்படி நடிக்கிறதுல தப்பே கிடையாது. பட் விக்ரமும் சரி, சபரியும் சரி, வினோத்தும் சரி இறங்கி ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூமுக்கு விட்டாங்க. சோ செக்கப்புக்கு கூட்டு போயிட்டாங்க அவங்கள. பட் தள்ளி விடுறப்போ அந்த கதவை பிடிச்சி மூடினாங்க பாருங்களேன், எவ்வளவு ஃபோர்ஸா பண்ணாங்க தெரியுமா? தப்பி தவறி உண்மையிலேயே யாராவது அதுல கையோ விரலோ வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஆனாங்க. அதுல திவ்யா கையும் ஒண்ணு. சோ திவ்யா பயங்கரமா கடுப்பாயி பார்வை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க.
போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். This is too much. போடே. இதோட நேத்து எபிசோடு முடிஞ்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் மெயின் சீனே ஸ்டார்டிங். இப்ப அங்க இருந்து விக்ரம் வந்து பீப் எல்லாம் கிடையாது, குறைஞ்சது ஒரு 100 தடவை ஓ வார்த்தை போட்டாரு. அப்படி சொல்லக்கூடாது சொல்லாத அப்படின்னு சபரி ஸ்டாப் பண்ணியும் அப்படிதான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இவர் பெரிய ஹேரு போட்டா ஓ அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கு கம்ருவும் டேய் நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் 1-on-1 பாத்துக்கலாம்டா, நீயா நானான்னு, ஆம்பளையா இருந்தா நில்றா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாம். பட் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, விக்ரம் பேசினது என்னதான் தப்பா இருந்தாலும் அந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் கேட்கிறப்போ உண்மையிலேயே மனநிறைவா இருந்துச்சு. ஆனா என்ன இத குழந்தைங்க எல்லாம் பாக்குமே அப்படின்னு நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்கு. சரி, இன்னைக்கு ரெட் கார்டு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. பட் இந்த டாஸ்கோட ரிசல்ட்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடிய காலைல 1 மணியின் முடிவில் 5 பேர் உள்ள இருக்காங்க. பாரு, கம்ருதீன், அரோரா, திவ்யா அண்ட் சுபிக்ஷா. யாரு வின் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். சரி, ரொம்ப சீரியஸா தான் போயிருக்கும் நேத்து எபிசோட். நானும் என்னோட கண்ட்ரோலை தாண்டி ரொம்ப எமோஷனலா பேசிட்டேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை வருத்தங்களுடன் நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.